கும்பிட போன தெய்வம் ஓ கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா குறுக்கே வந்ததம்மா அட குறுக்கே வந்ததம்மா என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது ஜூஸ் ஜூஸ் யாருக்கு உனக்கு சொல்லாததெல்லாம் செய் பொண்ணு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் நாங்க திரும்பி வந்து அது என்னாச்சுன்னா வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல ஒன்ன எல்லாம் கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன் பாரு என்ன சொல்லணும் போயா போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும் ஒன்னு தொலைச்சு போடுறேன் தொலைச்சு காரை மெயின்டைன் பண்றதை விட என்ன வேலை உனக்கு போகிறீங்களா நான் உன்னை போசனா நீ என்ன போன்னு சொல்ற போயா போ இனிமே இப்படி நடந்தது காரை மாத்திரணும் நான் மாத்திடுவேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல உள்ள யாரோ இருக்காங்க மம்மி யாரு பாருங்க ஐயோ யார் இல்ல பேபி அம்மா இருக்காங்க ஐயோம்மா பேபி அம்மா ப்ளீஸ் மீ அள்ளியா ஐயோ இல்ல ஏய் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மூஞ்சியும் சரியில்லை முழியும் சரியில்லை தள்ளுங்கறல அம்மா ஐயோ அம்மா நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவட்டு பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷன் அசிங்க பத்திரேடி போய் வேலை வண்டிய பாருங்க போங்க இல்லம்மா அந்த ரூம்ல யாரோ இருந்தாங்க ஆமா ஓடி போன உங்க அப்பா இருக்கா போ பயமில்ல ஏய் குழந்தைகிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவேனா ஆமா வெளிய போன எனக்கு ஜூஸ் கலந்ததா சொன்னியே திரும்பி வருவேன் உனக்கு எப்படி தெரியும் ஆமா ஜூஸ் என்னாச்சு நீ இன்னும் போகலையா அடி எங்க வழி இருக்க எருமை எருமையா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்ன கல்வி வெளிய நிக்கிற கார் யாருது எந்த காரு நம்ம வீட்டு வாசல்ல நிக்குதே அந்த கார் அந்த காரா அந்த காரு அது காரு யோ அதான் யார் காருன்னு கேக்குறேன்ல யாரு என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே ஏய் யார் நீ என்னையா பாத்துட்டு இருக்க கேக்குறாங்களா சொல்ல வேண்டியதானே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்ட நீ கிளைண்டுமா அவரு வெளியில நிக்கிற காரு என்னது ஜூஸ் எனக்கு ஏய் முன்னாடி சொல்லி தரக்க வேண்டியதானே என்ன டப்பு 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 நடிக்கிறீங்க இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம் ஓகே வெடிமுத்து see you in court ஆமா நம்ம ரெண்டு பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே அதுதானா ஏய் அம்மா இந்த செயினை பாரு செயினா என்னையா இது செயின் இது அந்த கார் மாதிரி இது ஒரு செயின் ஓ என் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே அது இதுதானா thank you my dear thank you so much என்னையா நீ ஆசைய கட்டி பிடிச்சா இப்படி கத்துற அது இல்ல திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங்கி குறும்பு என் பர்த்டேக்கு இப்பதான் நீ gift வாங்கி கொடுத்துருக்க thank you யா ये कन्नू कुटी ये कन्नू कुटी செயின் ஹலோ ஹலோ வெடிமுத்து சார் நான் ஐஸ்வர்யா பேசுறேன் நீயா இனிமேல் என் கூட பேசாத உனக்கு தான் ஏற்கனவே லவர் இருக்கான்ல ஐயோ இன்னைக்கு வந்தவன் என் முறை பையன் அவனை எல்லாம் என் கூட கூட்டி வர்ற நான் ஒன்னும் அவனை கூட்டிட்டு வரல அவனாவே வந்துட்டான் அவனா வர்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா ஆமா ஏன் மேல பைத்தியம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தி சுத்தி வரான் அப்படின்னா நீ அவனை லவ் பண்றியா நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் வேற என்ன யார் டார்லிங் அத நேர்ல தான் சொல்வேன் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வாஷிங்டன் ஸ்ட்ரீட் நம்பர் 36ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துறியா கண்டிப்பா வரேன் ஆனா நீங்க வரும்போது என் செயினை மறக்காம கொண்டு வாங்க கிஃப்டா கொடுத்த செயினை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான் அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்தானா அத திருப்பி கேக்குறாங்க கொடுப்பா நோ 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 இது எனக்கு ரொம்ப ராசியான செயின் நான் கொடுக்க மாட்டேன் அட இது மாதிரி உனக்கு அரடஜே வாங்கி தர வச்சுக்க ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேய் அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன் ஏய் என்ன அதட்ற அம்மா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன் நீயே வச்சுக்கடா பேபி நீயே வச்சுக்க எனக்கு அந்த செயின் தான் வேணும் அதே செயின் தான் வேணும்னு அடம் பிடிக்காதம்மா எங்க அம்மா சாகும்போது எனக்கு பிரசன்ட் பண்ண செயின் அது எனக்கு அந்த செயின் தான் வேணும் சரி சரி அழுகாத உனக்கு அதே வாங்கி தரேன் போதுமா
அம்மா அந்த பேங்க் கொள்ளையடிச்ச கேஸ்ல வாதாடுறீங்களே பாஸ்கர் அவர் நல்லவரா? அந்த பேங்க கொள்ளையடிச்சது அந்த முட்டையன் தான். ஓ அவர் ஜெயில இருக்காரு. பணம் எங்க இருக்கும்? அது ஒரு சீக்ரெட் லாக்கர்மா. அந்த லாக்கர் எங்க இருக்குன்னா யாரு அவன்? யாரு யாரு? யாரும்ல உன் முறப்பைய வந்த மாதிரியே ஒரு பீலிங். ஆமா அவன் ரொம்ப வசதியானவனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லண்டனுக்கே வேலை தேடி தான் வந்திருக்கான். அப்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லு. ஆமா வயசான அம்மா. ஆமா அந்த அம்மா பத்தி தான் தெரியுமா எனக்கு. பழைய வாயில படுத்துக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்ட். வாழை வெட்டி அக்கா. அவன் அக்கால பத்தி தெரியுமில்ல எனக்கு. டிவியை போட்டுக்கிட்டு சீரியல்ல வர்ற மாமியார பூரா கிளி கிளி கிளியில கிழிக்கிறாளா. சரியா சொன்னீங்க. ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். அவன் இன்ஜினியர் படிச்சு கிழிக்க போறான். அவன் முகரைய பார்த்தாலும் தெரியல. அவன் பரம்பரைக்கு படிப்பு வராது, பழைய சோறு கிடைக்காது. பெர்ஃபெக்ட். கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு ஏங்கி 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 அவன் யார் மாதிரி கிளவியாகி காலத்தில் அழியா. ஏய், இந்த தடவை உன்னை வெறும் அடியோட விடுற. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன் மவனே சங்குதான். வாடி. எங்க கூட்டிட்டு போறேன்? ஏய் வாடி. ஆள் இருக்கும் போதே இப்படி பிடிக்கிறானே. ஆள் என்னென்ன பண்ணுவான்? கதிரு. ஹலோ. Hello. Excuse me. Can you please help me? Yes. Where is this ward? This ward, left to right, right to left. இங்க என்ன பண்றீங்க? Social service. சோஷியல் சர்வீஸ் வந்தா வாங்க. ஆமா போலாம். ஹலோ. Yes. இன்னும் போன் வைக்கவே இல்லையா இவன்? ஹலோ. இங்க என்ன சார் பண்றீங்க? ஹலோ நீ வந்தா கூப்பிட்டான். அவன் உங்களை கூப்பிடல சார். அவன் ஹலோ ஹலோ ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கான். வாங்க. கதிரவன் எங்க இருக்கான்? What? யோ வெள்ளக்கார பிள்ளை போய் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்க. Where is Kadravan? Who is Kadravan? அது கொஞ்ச நேரம். யோ இப்பறான தமிழ்ல பேசுறாங்க. வக்கீலே விட்டு போயல. ஓ இங்க வந்துட்டீங்களா? அட கொய்யால. கொய்யாலவா? ஏண்டா டேய் என்கிட்ட பீஸ் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா நீ? நோ 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 நோ. என்னடா நோ நோ நோ? இவன் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவன், அவன் என்ன காட்டி கொடுத்தவன், நீ இவனுங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா? ஐயோ நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அம்மா இருக்க பணம் பழம் பற்ற போது. போயால பாபா. டேய் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக குய் பறிக்கிறீங்களா? உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் உங்களை கொல்லாம விட மாட்டேன். பிரெயின் சர்ஜரி கன்ஃபர்ம்ட். சர்ஜரிக்கு முன்னாடி தலையை மொட்டை அடிக்கணும். அதான் ப்ரொசீஜர். ரீட்டா கம் லெட்ஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் இட். Yes, doctor. ஐயோ இது என்ன ஹாஸ்பிட்டல் இல்ல பார்பர் ஷாப்பா? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. குத்தாத குத்தாத குத்தாத. அண்ணே ரிப்பீட் தி டோஸ் ஆஃப்டர் 3 hours. Okay, doctor. என்னாச்சு? இந்த ஆளுக்கு வெரி முத்தி தலைக்கேறி பைத்தியம் பிடிச்சு போச்சு. அதனால இன்ஜெக்ஷன் போட்டுருக்கோம். இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு இந்த ஆளால எந்த தொந்தரவும் இல்லை. அண்ணே 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 ஏய் கோ அவே. இவர்ல என்ன நான் பாத்துக்கறேன். Come, let's go. இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாரி. ஐயோ இவன் தான் இவன் அவங்க சேர்ந்து ஏற்கனவே மனுஷன் டென்ஷன்ல இருக்கான். Take this now. Just வக்கீல் சார். வக்கீல் சார். வக்கீல் சார். take it very easy. வக்கீல் சார். எங்க போனாரு வக்கீல்? வக்கீல் சார் இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவன சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயாட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. வக்கீல பார்த்து உண்மையை சொல்ற முதல்ல நீதாடா. போடா. எது வா வா. வாங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி ஆபரேஷன் தியேட்டர்? It's there. Thank you. வக்கீல் சார், டாக்டர் அந்த பயல ஆபரேஷன் தியேட்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை கிழிக்கணும். நீங்க கிழிக்கிற கிழியில அவன் நாக்கு தொங்கி சாகணும். ஆமா டாக்டர்ன்றீங்களே, எங்க படிச்சீங்க? பாரதிதாசன் யுனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, அவனை பரோட்டா மாதிரி பிச்சு 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 போட்டு அந்த கொத்து பரோட்டா மாதிரி கம்பியை வச்சு குத்து 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 குத்தி அவனை விடக்கூடாது. அவனை வந்துட்டா
Yeah. Yes. வக்கீல் சார், வக்கீல் சார். சத்தம் யாருப்பா? நம்ம வக்கீல் வெடிமுத்து ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லாமே மயங்கி விழுந்துட்டாரு. என்னம்மா என்னாச்சு? சார் ஒருத்தன் என் பேக் புடிங்கிட்டு ஓடுறான் சார். பேக்கையா? அதுல இருந்து பணம் இருந்துச்சா? ஆமா சார் 3000 ரூபாய் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, எவனோ ஒரு கலாணி பையன் இவங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஐயோ கவலைப்படாதீங்க, நான் விரட்டி பிடிக்கிறேன். சார் ஓட போனா என்னைக்கு அவனை பிடிக்கிறது? இந்த வண்டி எடுத்துட்டு போங்க. அடாடா, உடம்பு மட்டும் உங்களுக்கு முக்கியலங்க, மனசு ரொம்ப முக்கியம். அத பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. ஐயோ என்ன ஸ்பீடு! புயல் மாதிரி போறாரு. கண்டிப்பா புடிச்சிடுவாரு. வணக்கம். அதுல எவ்வளவு பணம் இருக்கு? எனக்கு என்னன்னு தெரியும்? நான் என்ன ஓடி வரும்போது எண்ணிட்ட ஓடி வந்தேன். கொண்டாங்க. 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது. டேய் நாதாரி போனா போகுது, வேலை போட்டு கொடுத்தா திருடுறே ஏத்தி ராஸ்கல். ஏறா 300 ரூபாயா? இன்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. போனா இந்த வேலையில நான் பிச்சை தானே எடுக்கணும். தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? செய்ய மாட்டேன். நாரப்பேன என்கிட்டே திருநால உனக்கு 100 ரூபா தான். இப்படி நேர பாண்டி பஜாருக்கு போ. 4 to 6 வரைக்கும் தான் கிரௌட் அதிகமா இருக்கும். அண்ணே வந்துவே அடிச்சு வை. ஓகேவா? சரிண்ணே. முதலாளிக்கு துரோகம் பண்ண பொண்ணுடுவேன். சேட்டு எப்படி இருக்க? சேட் நல்லா இருக்கான். சரி, இந்த வண்டி வச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு. மாசத்துக்கு 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. வெட்டித்தனமா பேசாம காசை கொடு. ஆபீஸ் விடுற நேரம் கூட்டம்லாம் போயிட போகுது. சேட் 3000 ரூபாய் தரான். யோ கலவாணி பையலா இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா. வண்டி ஓடும் போது என்ன விலை வரும்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. 6000 ரூபாய் கொடு. 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 3000 கம்மியா? பிசினாரி புரியா? அவ்வளவுதான். 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? போனவனை இன்னும் காணுமே. வண்டியோட வருவானா? அதானே. என்னடி நோத்தானே? நீ எல்லாரும் வண்டி வாங்கி கொடுத்த. நானா கொடுத்தேனே பண்ணி. யார பார்த்து பாருங்க. பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க. 3000 1800 110 பிராண்ட் தான் நல்லா இருக்கு. அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே. திருட்டு மாங்காய்க்கு தான்டா ருசி ஜாஸ்தி. இப்போ எடுக்காத, அப்புறம் எடுத்துக்கலாம். அங்க ஒன்று இருக்குண்ணே. டேய் அப்பா எவ்வளவு டிராபிக். என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு? அவர் இடிச்சிட்டு போல, என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு நான் தெரியாது. தெரிஞ்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இந்த போனை வாங்கி பேசினா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுகுது சார். யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடு திங்கிறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா? இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன். யோ அப்படினா எனக்கு ஒண்ணு புரியல. பிடிச்சத எடுத்துக்க. அது மட்டும் இல்ல சார், இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இங்க மட்டும் தான் சார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபாய் போன் 2500 ரூபாய் சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப் ஆயிருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார். லவர் யார்? நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க? செல்லு சுடுது, சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார். அப்ப எதுக்கு கொடை? இது கொடைக்குள் வெயில். கொடைக்குள்ள மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி, ஒர்க் பண்ணதான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு கிளறாதீங்க. இந்த என்னம்மா? செல் நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா?
நல்ல வேலை. இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனு உன்ன மாதிரி பொறுக்கி தாண்டா பொறுக்கி. குடுறா பொறுக்கி குடுறா. எத்தனை பொறுக்கி? 4 பொறிக்கு சார். அதே சார் நீங்க என்றீங்க செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு ஃபோன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு. அச்சை, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். என்ன சார்? நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா சார்? ஐயோ நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரவுடா சார். யாருப்பா அது கிரவுடு? கிருத்தரம் புடிச்சவன் சார். இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. வாங்க சார், 2000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 சார். சார் என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதே வா. டேய் அப்படி இல்லைங்க, யாரும் ஆசைப்படாது. ஏண்டா டேய், போன் வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா? திருட்டு பொறுக்கீங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ கப்பலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார், உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 9841022522. இப்ப பாருங்க சார். சார் ரிங் அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரமா அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அத தான நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி, அவன் நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையறியே? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன், ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்துறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பண்றது, நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துடுறாங்களே. என்ன ஆட்டோவில் ஏதோ போர்டு போட்டிருக்கு, எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30,000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு ஓட்டி பார்க்கறேன். ட்ரைசைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார், உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரியற தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்டா. இது டிவி சுட்டில ஆத்தடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்திட்டு போனா மண்ணா கட்டி போயா. ஐயோ ஐயோ போய்டான் பாவ. யோ இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவிஎஸ் 50 திருடிட்டு போறான். அவன் திருடனா? ஓ ஆட்டோ கொடுத்துக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ எல்லையை தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா, எல்லையை தாண்டிட்டான். அண்ணே சார்ஜின் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான், பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கூட. என்ன குச்சியை காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். பக்கத்துல எவனாச்சும் உட்காந்துருப்பான், திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும். நம்ம அவன் நினைச்சு இவன்ட்ட பேசுவோம். அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர் நீ? நான் தான். ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால் நம்ப முடியுதே. அப்ப ஒரிஜினல் தான். ஆமா எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டு வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலயே நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இது என்ன படி?
இளங்கோ. அது என் பேரு. செல்லப்பா என் உன் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்ப. இருப்பேன். நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்பேன்னு குடி. குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல ஏன் பாதி எங்க? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா நான் உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்டப்பட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க, மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்குற நேரம் இதான. போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு? இருப்பா முட்டாப்பல. சோறு திங்க என்ன திங்கிறீங்க? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. நான் என்ன எச்சகல நாயா? நீ குடிச்ச மீதியை நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாத என்னுடைய பாதியை நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா?